பெருமாளும் சிவபெருமானும் அருகருகே வீற்றிருக்கும் திருத்தலம். வடக்கு நோக்கி அமர்ந்த கால பைரவர். கோட்டையுள் அமைந்த குடைவரை சிவன் ஸ்தலம். சிவனுக்கு எதிர் திசையில் அமைந்த சனி பகவான் மற்றும் மிக உயரமான லிங்கோத்பவர். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருமயம் திருத்தலங்கள் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலிருந்து சுமார் 95 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து 71 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த திருமயம் கோட்டை. இந்த கோட்டையை சுற்றியுள்ள கோபுரங்கள் அனைத்தும் செம்மண் நிறத்திலே இருக்கிறது. வர்ணங்கள் எதுவும் பூசப்படவில்லை. பஸ்ஸில் நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா அந்த காலபைரவர் கோவிலுக்கு நேராக தான் பேருந்துகள் அனைத்தும் நிற்கிறது. இங்குள்ள பைரவரின் பெயர் கோட்டை பைரவர் என்பதாகும். அதாவது திருமையத்தை காவல் காக்கும் பைரவராம் அவர். இவர் வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கிறார். காசியில் இருக்கும் பைரவரை இங்கிருந்தே இவர் பார்ப்பதாக அங்குள்ள குருக்கள் நமக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. வடக்கு நோக்கி அமர்ந்த ஒரே பைரவர் இவர். பைரவரை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் பை வாக்லேயோ அல்லது கார்லேயோ வந்தோம்னா திருமயம் கோட்டைக்கு போகலாம். அங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் 25 ரூபாய். அந்த கோட்டையை சுற்றி வரும்போது அங்கேயும் ஒரு சிவன் ஸ்தலம் இருக்குது. அது ஒரு குடைவரை கோவிலாம். பெரிய சிவலிங்கமாக இருக்கும். நீங்கள் வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு இடத்துல அந்த சிவன் கவர் ஆகிருக்கு. கோட்டையை சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ஒரு சிவன் ஸ்தலம் இருக்குது. அந்த கோபுரம் செம்மண் நிறத்தில் தான் இருக்குது. இங்குள்ள சிவனின் பெயர் சத்தியகிரீஸ்வரர் என்பதாகும். இது குடைவரை கோவில் என்பதால் மூலவர் சந்நிதியை சுற்றி வர முடியாது. சிவன் ஸ்தலத்தையும் பெருமாள் ஸ்தலத்தையும் சேர்த்து நம்ம அந்த கோட்டையை மட்டும்தான் சுற்றி வரலாமே தவிர கோவிலுக்குள்ள மூலவர் சந்நிதியை சுற்றி வர முடியாது. இந்த தலத்தில் சிவனுக்கு எதிர் திசையில் சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார் மற்றும் மிக உயரமான லிங்கோத்பவர் சிலையும் இங்குள்ளது. சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா பெருமாள் ஸ்தலம் இருக்குது. இந்த கோபுரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இங்குள்ள மூலவர் சந்நிதி பார்த்தீங்கன்னா சயன கோலத்தில் எவ்வளோ நீளமான சிலையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சிலை 2வது நீளமான சயன பெருமாள் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மநாபன் கோவில்லாம் நீளமான சயன பெருமாள் தான். ஆனால் அதை 3 அறைகளாக தான் பார்க்க விடுவாங்க. ஒரே மூலவர் சந்நிதியாக தரிசனம் பண்ண விடமாட்டாங்க. இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி மூலவரை தரிசனம் பண்ண முடியும். இந்த மூலவர் சந்நிதி மட்டும் இல்லைங்க, நின்ற நிலையிலும் இங்கே ஒரு பெருமாள் சந்நிதி இருக்குது, நரசிம்மர் சந்நிதி இருக்குது, கிருஷ்ணன் சந்நிதி இருக்குது, ஆண்டாள் சந்நிதி, இப்படி நிறைய சிலைகள் இந்த கோவிலில் இருக்குது. கோவிலின் சிலைகள்லாம் மிக தத்ரூபமாக இருக்குது. கோவிலின் பின்பகுதியில் பெரிய தெப்பம் இருக்குது. இந்த தெப்பத்தின் பெயர் புஷ்பகரணி என்பதாகும். பார்ப்பதற்கு ஒரு பென்சின் அமைப்பு மாதிரியே இருக்கும். பெரும்பாலும் செவ்வக வடிவிலோ வட்ட வடிவிலோ தான் தீர்த்தங்கள் இருக்கும். இந்த கோவிலில் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. நீங்களும் இந்த திருமயம் வந்தீங்கன்னா ஒரே இடத்துல 4 கோவில்களை தரிசனம் பண்ணலாம். இங்குள்ள பைரவருக்கு மற்றும் ஒரு சிறப்பு, பூசணிக்காயில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்க. கேட்டது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் நிறையவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.